நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது ஒரு அழகான 3 அம்பீத்து மயிலை மாடுங்க. பல் கடைமுளைப்பு, நல்ல உருவத்தில் சிறந்த மாடுங்க. நல்ல நெட்டுப்போக்கில் ஆகட்டும், அகலத்தில் ஆகட்டும், நல்ல எலும்பூக்கத்தில் நல்ல பெருங்கூட்டான தோற்றமுங்க. ஸோ நல்ல ரெட்டநாடி உடம்பில், நல்ல ரெட்டை திமிழில், நல்ல ஒரு பெருங்கூட்டான மயிலை மாடு. நான் ஏன் இந்த மாட்டை எடுத்தோடனே வாங்கினேன், இதை ஏன் நான் உங்களுக்கு விற்கிறதுக்கு விரும்புகிறேன், நீங்கள் ஏன் இந்த மாட்டை வாங்கணுங்கிறதுக்கான ரீசன் ஒரு 3 காரணங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு நேர்பட தெரிவது மாட்டினுடைய அழகுங்க. பார்த்த உடனே மாட்டினோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சது. நல்லா ரெட்டநாடி உடம்பு, நம்ம முன்னாடி சொல்ல மாதிரி நல்ல தெளிவான மயிலை நிறத்தில் நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு உடல் கட்டமைப்பில் இருந்ததுங்க. இரண்டாவது, மாட்டினுடைய குணஸ்தாபங்கள் நல்ல தெரிந்த பக்கம் இருந்த மாடுங்க. ஸோ இதனுடைய குணஸ்தாபங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலுமே ஹேண்டில் பண்ணிக்கலாமுங்க. 2 பெரியவர்கள் தான் பராமரிச்சுட்டு இருந்த மாடுங்க. ஸோ மூன்றாவது, இதனுடைய கறவைத்திறன். கன்றுக்கு போக நேரம் 2.5, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கறந்துட்டு இருந்த மாடுங்க. பெரியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முக்காலி போட்டு உட்காந்து ஈஸியாக பால் கறந்துட்டு எந்திரிச்சு வருவாங்க. அந்தளவுக்கு குணத்தில் ஆகட்டும், கறவைத்திறனில் ஆகட்டும் நல்ல சிறந்த மாடுங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 15 நாட்கள் இருக்கிறதுங்க. ஸோ நல்லா கன்று போடும் தருவாயில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி கலப்பின மாடு எந்த அளவுக்கு மடி வைக்குமோ அதே மாதிரி மடி வைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த 3 காரணத்தை வச்சு நான் இந்த மாடு செலக்ட் பண்ணேங்க. ஒரு புதிதாக மாடு வாங்குபவர்களுக்கு ரொம்ப ஏற்ற மாடு. இந்த மாதிரி மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.